அனைவருக்கும் வணக்கம். இந்த குறை கண்டுபிடிக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்கள திருத்தவே முடியாது. ஏன்னா எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அந்த இடத்துல ஒரு குறையை கண்டுபிடிச்சி நம்மளை பேசுகிறதுக்குன்னு தனியாக ஆள் வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. அதனால் அவங்களையெல்லாம் திருத்த முடியாது. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும். நம்மளுக்கு நேராக எதிராக கேள்வி கேட்டால் நம்ம அதை பதில் சொல்லிட்டு போகலாம். அடுத்தவங்க மூலிமா கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்கணும் அவசியம் எந்த அவசியம் கிடையாது. நீங்கள் சாப்பாடு போடுறது ரொம்ப அவ்வளவெல்லாம் ஈஸியான வேலை கிடையாதுங்க. ஒரு 2 குட்டிக்கு சாப்பாடு போடுறது எவ்வளோ சிரமம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சகிப்புத்தன்மையோடு தாங்க. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, நம்ம 3 நேரம் பசிச்சா சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒரு நேரம் சாப்பாடு வைக்கிறோம், அதுவும் நிம்மதியாக சாப்பிடணும். அதுதான் நம்மளோட எண்ணம் எல்லாமும். ஆனால் அந்த நிம்மதியும் கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஊரில். அவங்களெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் திருத்த முடியாது. அதனால் அவங்களுக்கு வழி விட்டு நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டே போகணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. நன்றி, வணக்கம்.